ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ. யாருக்குன்னு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கும் என் பையனுக்குமே ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அது வந்து என் பையனுக்கு வந்து அளவு கடந்த சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து சர்ப்ரைஸ் வீடியோ. என்னென்னு சொல்கிறேன்னா, எங்கள் அப்பாவுக்காக நான் ஒரு பொருள் வாங்க போகலான்ட்டு இருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத இப்போ எங்கள் பையன்கிட்ட சொல்ல போகிறோம், சரிங்களா? ஸோ தம்பியோட சந்தோஷத்தை கண்டிப்பாக இப்போ பார்க்கணுன்னு அதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ நம்ம எப்போ எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ வாங்க, இந்த விளாகில் எங்களோட அப்பாவோட சந்தோஷம், என் பையனோட சந்தோஷத்தையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அப்பா அந்த கிஃப்ட்டை நான் எடுத்து கொடுக்கணுன்னு நினைக்கிற கிஃப்ட்டை வாங்குவாரானே தெரியல. ஆனாலும் எனக்கு வந்து அது எங்கள் அப்பாவுக்கு செய்யணும்னு ஆசை. அதை வந்து தம்பி செஞ்சால் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவான் இல்லைங்களா? தம்பி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. போகிறேன், இப்போ தான் உள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு போய் தம்பிகிட்ட சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தம்பி இங்கே வாங்க, கடைக்கு போகலாமா? நான் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று சொல்லணும்ல உங்களுக்கு. நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, ஒரு சர்ப்ரைஸ் மட்டும் இருக்குது ஊருக்கு வந்தாடி சொல்லியிருந்தேன்ல. அது என்னென்னு வேறு கேட்டே இருந்தீங்க, என்னவா இருக்குன்னு சொல்லவா? வாங்க, இங்கே வாங்க, வீடியோக்குள்ளே வாங்க. சரி, அப்பாவுக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு யோசிங்கன்னு கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன கெஸ் கொடுத்துருந்தேன். இன்னுமே கொடுக்கலாம, நீங்கள் வேறு சின்ன கெஸ் கொடுத்தீங்க. சரி, ரைட் சொல்லு. சரி, அது என்னன்னு சொல்லி, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டியா? தெரியலையே. அம்மா ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் யோசிச்சிருப்பில்ல, ஏதாவது ஒன்று இதுவாக இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லி, என்னவா இருக்கும்? இது வாங்கினா நல்லா இருக்குமா, அது வாங்கினா எதுவுமே நினைக்கலையா? சொல்லுங்க, என்னன்னு நிஜமான எதுவுமே நினைக்கல. அப்புறம் அப்போ எதுவுமே வேண்டாமா? எனக்கு என்ன, அப்பாவை ஊருக்கு கூட்டிகிட்டு போய் எந்த வேலையும் செய்யாமல் வச்சுக்கோன்னு அழகாத. அது மட்டும் தானா? அப்புறம் அம்மாவையும் 2 பேர்த்தையும் ஊருக்கு கூப்பிட்டு போய் பத்திரமா பார்த்துக்கணுமா? சரி, ஓகே. சரி, அது இப்போதைக்கு அவங்க வரமாட்டாங்க நம்ம கூப்பிட்டாலும். அதனால் சரி, அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் தான் வாங்கி கொடுக்க போகிறீங்க. எனக்கே தெரியாம. எனக்கே அதை பார்த்து சொல்லிட்டு பாரு, பாப்பா அம்மாவுக்கு இல்லை முன்னாடி உனக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அப்பாவுக்கு ஒரு ரிங்கு வாங்கி கொடுக்கலான் இருக்கேன். ரிங்குன்னா மோதிரம். ரிங்குலாம் தெரியலையா? மோதிரம். ஓகேவா? சந்தோஷமா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அப்பாவுக்கு வாங்கி கொடுக்குறதுல சந்தோஷமா? எனக்கு நிஜமான சந்தோஷமா? என்ன வாங்கி கொடுக்கலாம்? அப்பாவுக்கு மோதிரம் வாங்கி கொடுக்கலாமா, செயின் வாங்கி கொடுக்கலாமா? மோதிரம் வாங்கி கொடுத்துக்கலாமா? இங்கே இருங்க, சொல்லிடுங்க. எங்கள் அப்பாவுக்கு ரிங் எடுக்க போகிறோன்னு சொல்லி. அப்பாவுக்கு ரிங் எடுக்க போகிறோம். சந்தோஷமா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சர்ப்ரைஸ் வந்து கடையில் போய் ஓப்பன் பண்ண போகிறோம். அப்பா அம்மாவுக்கு வந்து தெரியாது இல்லையா? நான் வந்து 2-3 நாள் சொல்லியிருக்கேன். இப்போ டைம் கரெக்டாக கிடைக்கிறப்போ வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு. வந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரீங்களா காங்கியோன்னு நானும் கேட்பேன். அப்புறம் பார்த்தா எனக்கு ஒரு வேலை இருக்கும், பஜனை, கோவில். இந்த வாரம் ஃபுல்லாக பஜனை, கோவில் விசேஷம், நம்ம வீட்டில் பஜனை, அம்மா வீட்டில் பஜனை. ஸோ இதெல்லாம் நடந்தனால இன்றைக்கி போகலான்னு தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக வந்து கண்டிப்பாக இன்றைக்கி விட்டால் நம்மளுக்கு டைம் கிடைக்காது. அப்புறம் மலைக்கு தம்பி நாளைக்கு கிளம்பிடுவாங்க. மலைக்கு போயிட்டு வந்த உடனே வேகமாக ஊருக்கு போகிற ப்ராசஸில் உடனே கிளம்பணுங்கிற இதில் போயிடும். அதனால் இன்றைக்கி ஒரே ஒரு சான்ஸ் தான். சரி, இன்றைக்கி அதனால் கண்டிப்பாக பண்ணிடணும். இப்போ எங்கள் சாமியும் கூட பார்த்திங்கன்னா வேறு ஒரு கன்னிச்சாமி வீட்டில் அம்பலம் கட்டிகிட்ருக்காரு. அந்த சாமி வீட்டில் அம்பலம் கட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் சாமி வந்து அம்பலம் கட்ட போயிட்டார். இப்போ அங்கேருந்து நான் அவரை வர சொல்லியிருக்கேன். ஸோ அவர் ஆல்ரெடி வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுவார். ஸோ அம்மா அப்பா வந்து கேஸ் வந்து புக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களோட வேலையை அப்படியே கூப்பிட்டு வந்து, சரி வாங்க, ஒரு சின்ன வேலை இருக்குது, சாமிக்கு ஒரு சின்ன வேட்டி துண்டு எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். கூட்டிகிட்டு போய் தான் கடையில் போய் சொல்லணும். ஸோ அடுத்து கடையில் மீட் பண்ணுவோம்.